சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. அடுத்ததாக அறிவும் அழகு அவரும் அழகு. பொதுவாக பேச பேச முத்து கொட்டும் போல பேசுவார் என்பார்கள். ஆனால் இவர் பேச பேச கேட்போருக்கு பற்று வளரும். நெஞ்சம் நிமிர்த்தி அஞ்சாரிருக்க அறிவு புகட்டும். குழந்தை மனம் கொண்டவர். குழந்தை மனம் கொண்டவர். மனதின் தத்துவத்தை மகத்துவமாய் பயின்றவர். மனதின் தத்துவத்தை மகத்துவமாய் பயின்றவர். இவரை சிஸ்டர் என்றே அழைப்பேன். இவரை சிஸ்டர் என்றே அழைப்பேன். ஆனால் அக்கா என்று உரிமையுடன் அழைக்க நீண்ட நாள் ஆசை. அதற்கான காலமும் நேரமும் இன்று வரை கனியவில்லை. எழும்பூர் டான்பாஸ்கோ பள்ளியின் தலைமை ஆசிரியர், எனது பாசத்திற்குரிய அக்கா குழந்தை தெரேசா அவர்களை எம் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். I am honored and privileged and happy. அக்கா என்று அழைத்ததை கேட்டு நான் மிகவும் பெருமை அடைகிறேன் தம்பி. நான் டாக்டர் தமிமுல்லா அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னை சிஸ் அப்படி தான் கூப்பிடுவார். மெசேஜ் அனுப்பும் போது சிஸ், குட் ஈவினிங் சிஸ், எப்படி தான் சிஸ் சிஸ்டர். அது என் மனசுக்கு ரொம்ப நெருக்கத்தை உருவாக்கி கொடுத்துச்சு. தேங்க்யூ ஃபார் டேக்கிங் த ரைட் டு பி மை பிரதர். தேங்க்யூ. This is a day that the Lord has made. Let us be rejoiced and be glad in it. இந்த நாள் இறைவனால உங்களுக்கு உருவாக்கப்பட்ட நாள் இல்லையா? ஆதி காலத்து அக்குபஞ்சர் மாணவர்களே, இந்த நாள் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட நாள் அல்லவா? Yes or no? சத்தமா? Yes. Let us be rejoiced and be glad in it. நம்ம அதிலே மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் இல்லையா? Yes. Esteemed Chief Guest, respected Dr. V.S. Anwar Badshah, Chairman MSc Educational Trust, State General Secretary Tamil Nadu Jamaatullah Ulama Sabai, Dr. Tamim Ansari, Director Mega Institute of Acupuncture, Dr. Tamimullah Ansari, President of Traditional Hijama Acupuncture and Acupressure Institute, MSG, the founder of MSG Institute, Sir Jamal Jafar, Reverend Pastor J. Lawrence, ladies and gentlemen, my dear graduates in the field of acupuncture, a very good evening to one and all. It's indeed a great honor to be a part of this wonderful institute and to take part in this graduation ceremony. I have visited this healthcare institute for many times. I feel this place, kindly note all of you, I feel and experienced this place, this Adi Kalathu Acupuncture Institute is a place of healing, a place of comfort, a place of peace and a place of meditation. A place where deal with body, mind and soul. உடல் நலம், ஆன்ம நலம், ஞான வளம் மூன்றும் கொடுக்கக்கூடிய ஒரு புனிதமான இடமாக இந்த அக்குபஞ்சர் இன்ஸ்டிடியூட்டை நான் நினைக்கிறேன். அது நான் சொல்வது மிகையில்லை என்று நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். This place is a place where they take care of body, mind and soul. Am I right? Yes. Seek help through patience and prayer. Quran chapter 2 verses 45. Seek help through patience and prayer. Quran chapter 2 verses 45 says, this practice is being done in this institute. This Adi Kalathu Acupuncture Institute is doing this verses of Quran very much in practical. Whenever I come to the institute, here in the healthcare center, when I come, நான் வரும்போது ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வருவேன். கடந்த ஒரு 2020 I am in contact with Dr. Tamim.
And as people say, corona season, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட ஒரு இருமல் ஒரு ஜுரம்னா பக்கத்தில் வரமாட்டாங்க. கொஞ்சம் தூரமாக இருக்கணும், பக்கத்து ரூமில் இப்படி தான் சொல்லுவாங்க. மாஸ்க் போடாமல் எங்கேயும் போக முடியாது. பட் தோஸ் டேஸ் when I come to this institute, இந்த ஹெல்த் கேர் சென்டருக்கு வரும்போது there were people with wheezing, cough, cold, fever. Even I came with a heavy cold and fever. I told Dr. Tamim, டாக்டர் என்னை தனியாக உட்கார வைங்க, எனக்கு ரொம்ப கோல்டு இருக்குதுன்னு ஒரு நாள். He said, இல்லை பரவாயில்ல, நீங்கள் உட்காருங்க. That is the way he treated me. That was the place where he touched my heart. Thank you. And not only me, there were many. நிறைய பேர் நானே பார்த்துப்பேன், என்னடா இப்படி இருமுறாங்களே, இவங்களை உட்கார வச்சிருக்காங்களே இந்த கொரோனா சீசன்ல. No, everything was absolutely wrong according to Dr. Tamim. He defeated everything. That was he. That was the man whom I admire in this institute. Thank you, doctor. Today, as we have gathered here to celebrate the Convocation Day, we commemorate not just your dedication to the art and science of acupuncture, but also your unwavering commitment to improving the health and well-being of your patients. Dear graduates in acupuncture, today marks a pivotal moment in your journey as healers. As you step into the world equipped with a profound knowledge of acupuncture, remember the ancient wisdom and the modern science that connect in your practice. Ancient wisdom and modern science that connect in your practice. Your commitment to holistic healing and the power of touch unconditionally impact countless lives. Embrace innovation, cultivate empathy, and never cease to explore the depth of your art. As already many people have said, the dignitaries over the stage, all those who have spoken have said, and the students also have witnessed, acupuncture ஒரு ஆழ்ந்த கடல் போலது. கடல். This may be the beginning for you, graduation. This may be the beginning. There's a countless number of things you need to explore. Explore. Never cease to explore the depth of the art of this acupuncture. ஆணி வேறு அக்கு வேறாக உள்நோக்கி இந்த மருத்துவத்தின் ஆழ்ந்த வேறு அப்படின்னு சொல்லுவோம், ஆணி வேரை நீங்கள் அறிந்து கொள்ளும் வரைக்கும் நீங்கள் படித்து கொண்டே இருக்க வேண்டும், ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் பல மனிதர்கள் பலனடைய வேண்டும். இதுதான் இந்த மையத்தினுடைய நோக்கம். As already one of the students has said, nowadays science and technology is giving a lot of impact on the people. மருத்துவம், ஆங்கில மருத்துவம் நம்மளை மிகவும் ஆட்கொண்டு உள்ளது. இந்த மருத்துவத்துறையிலே எந்த ஒரு மருத்துவராக இருந்தாலும் சரி, மருந்துகளாக இருந்தாலும் சரி, சுயநலம் கலந்துதான் இருக்கும். சுயநலம் இல்லாத மருந்தும் இல்லை, மருத்துவரும் இல்லை. நம்ம அலோபதியில் பார்க்க சென்றோம் என்றால், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போனோம் என்றால் ஒரு சின்ன தலைவலின்னு போனால் போதும். இந்த தலைவலின்னு சொல்லும் போது தான் டாக்டர் தமிமுல்லா ஒரு நாள் சார், தலைவலின்னா டாக்டர் அங்கே போனால் ஸ்கேனை தான் பார்ப்பாங்க, நாங்கள் அடி வயிற்றுலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னாங்க. தலைவலி தலையில தானேன்னா டாக்டர் நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா தலைக்கு தான் ஸ்கேன் எடுக்கணும், அதுக்கு இது செய்யணும் அது செய்யணுமாங்க. ஆனால் அக்குபஞ்சர் வைத்தியத்தில் அடி வயிற்றுலேருந்து அந்த தலையுடைய பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படிங்கிறத அவங்க உணர்த்தி அதுக்கான மருத்துவத்தை கொடுக்குறாங்க என்பது ஆணித்தரமான உண்மை. இந்த மருத்துவத்தை தான் நீங்கள் கற்றுக்கொண்டு உள்ளீர்கள். இந்த மருத்துவத்தின் பண்பாடு மிகவும் சேலஞ்ச் ஆனது. இன்றைய நவீன உலகத்திலே எல்லோரும் விரைவாக குணப்படுத்தக்கூடிய மருந்துகளை தான் நாடி செல்வார்கள். As already somebody has said 2 days ago, நம்ம எல்லாரும் கொரோனாக்கு உயிருக்கு பயந்தது மட்டும் கிடையாது. ஃப்ளைட் ஏறணும் அப்படின்னா தடுப்பூசி போடலைன்னா டிக்கெட் அங்கே நம்மளுக்கு கொடுக்க மாட்டோம் அவ்வளோ போகிறதுக்கு. தட் வாஸ் a condition made. எதுக்கு இந்த கண்டிஷன்? அவங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகுறதுக்கு அல்டிமேட்டா மறைமுகமா இதை கண்டிஷன் போட்டு நம்மளை எல்லாரையும் தடுப்பூசி போட வச்சாங்க. ஆனா அதனால பல பேர் உடனேக்குடனேயான மரணங்களை நம்ம பார்த்தோம். யாரும் அதை எதிர்த்து போராடவோ
இல்லை, கேஸ் கொடுக்கவோ இல்லை. ஆனால் வெளிநாட்டில் அதை செஞ்சாங்க. உயிர் சேதம் ஆகுது, இது இந்த தடுப்பூசி தான் காரணம் அப்படின்னு கேஸ் போட்டு இன்னைக்கு அவங்க ஜெயிச்சு இந்த மருந்தை உருவாக்கின நிறுவனமே பகிரங்கமாக சொல்லியிருக்கு. ஆமா, இதனால பக்க விளைவுக்கு வரும், இரத்த உறைதல் வரும் சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உயிர்கொல்லி என்ற கொரோனாவை பாதுகாக்க கொடுக்கும் இன்னொரு உயிர்கொல்லி தான் தடுப்பூசிகள் அல்லவா? அப்படிதானே? தலைவலிக்குன்னு ஒரு மாத்திரை போட்டா அது சரியாயிடும், ஆனா வயிற்றுல அல்சர் வரும். இதுதான் நானும் ஆங்கில மருந்திலே ஊறிக்கொண்டு வந்தவள் தான். அதை நான் உண்மையாக நான் இங்கே எடுத்து சொல்ல விரும்புகிறேன். தலைவலின்னு ஒரு மருத்துவம் போடும், தலைவலி உடனடியாக நின்று வரும். ஆனால் நாளடைவில் அல்சர் என்ற நோய் பின்னாடியே வரும். இதுதான் ஆங்கில மருத்துவத்துக்கும் நம்ம கடையில் வாங்குற மாத்திரைகளுக்கும் அக்குபஞ்சர் கொடுக்கறதுக்கும் உள்ள வித்தியாசம். அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இவங்க போடுற ஊசி, அந்த நோயினுடைய ஆணி வேறு எங்க இருக்கு இதை பார்த்து போட்டு அதிலேருந்து மெதுவாக குணமடைந்து முழுமையாக குணமடைய வைத்து சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்டை உணர்ந்து அதை உணர வைத்த டாக்டரோடு இணைந்து இதை உணர்ந்து இதோடைய மகத்துவத்தை உணர்ந்து இதை கத்துக்கிற அவங்க அனைவருக்கும் மிக மிக தலை சிறந்த பாராட்டுக்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த மருத்துவம் மிக சிறந்தது என்பதை உணர்ந்து நீங்கள் இதை கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் எல்லாம் மிகவும் உயர்ந்த மனிதர்களாக நான் கருதுகிறேன். Congratulations on this remarkable achievement, and may your path be filled with purpose, compassion and fulfillment. Each needle you place, each meridian you balance is a testament of your convocation in the power of traditional medicine. In a world where modern medicine often dominates the discourse, it is your duty to find and stand firm in your belief in the holistic approach to healing that acupuncture offers. Beyond your technical expertise, it is something lies even more profound, a deep-seated conviction in the profound impact acupuncture can have on the lives of your patients. You have witnessed the transformative power this ancient healing art, from alleviating pain and managing chronic diseases to restoring balance, promoting overall wellness. Today, as you reflect on your journey and celebrate your achievements, you may also reframe your commitment to excellence, compassion, and integrity in all that you do. May you continue to push the boundaries of your knowledge, to advocate of your patients, and to uphold the highest stewards of professionalism. As acupuncture doctors, you are not merely practitioners. You are stewards of a rich and profound tradition entrusted with a sacred task of healing. புனிதமான குணப்படுத்தும் ஒரு பணி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. புனிதத்துவம் வாய்ந்த ஒரு பணி உங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அக்குபஞ்சர் டாக்டர், நான் கிராஜுவேட் ஆகிட்டேன், நோ. அண்ட் ஒன் மோர் சேலஞ்சிங், இன்றைய மருத்துவத்தில் கண்ணை போடி பணம் சம்பாதிக்கலாம். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் thousands and thousands and thousands they can earn, but not your profession. உங்களுடைய acupuncture healings is not like that. It's very very minimum, but job satisfaction, healing satisfaction you have. உங்களுடைய மருத்துவம் அதிக அளவு உங்களுக்கு வருமானம் பணத்தை கொடுக்காவிட்டாலும், அதை நீங்கள் குறிக்கோளாக வைக்காவிட்டாலும், மன திருப்தி, ஆத்ம சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள், இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பணத்துக்காக மட்டும் அல்ல, இது ஒரு சேவை. மைண்ட், பாடி அண்ட் சோல் மூன்றும் இணைந்திருந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்க ஆசான்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இதை நீங்கள் சிறப்பாக செய்ய எனது அன்பார்ந்த வாழ்த்துக்கள், ஜெபங்கள் மற்றும் பாராட்டுக்கள். Congratulations. Thank you for the opportunity. May God bless you all abundantly. Thank you.
முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியான ஒரு நாள் வாழ்க்கைக்கு சமம் என்ற அரேபிய பழமொழியை எங்கள் மாணவர்களுக்கு போதித்த என் அன்பு சகோதரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி.